Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருக்க क्वेश्चनக்கான ஆன்சர் செக்ஷன் வீடியோவை தான் பார்க்க போறோம். இதுல வந்து பார்ட்டா நான் போறேன். ஒரே வீடியோ லென்த்தா போட்டா உங்களுடைய கமெண்ட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ நான் பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி நான் போடுறேன். நீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்க இருக்கோ அங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அவ்ளோ கமெண்ட்ஸ் வந்து குவிஞ்சிருக்கு. நான் ரிப்ளை பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா 15 நாளையோட லாஸ்ட் டேட்ன்றதால எல்லா ஸ்டூடண்ட்டுமே வந்து சொல்லுங்க மேம் ப்ளீஸ் சொல்லுங்க மேம் சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்டா கேட்டிருந்தால நான் வீடியோவை மேக் பண்ணி போகிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னால் டைப் பண்ண முடியாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஒவ்வொரு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்கள் மைண்டில் இருக்கிற வேறு டவுட்ஸுக்கு ஒரே வீடியோவில் கூட நான் ஆன்சர் கொடுத்துருக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரியா கவிதா மேம் ப்ளீஸ் ரிப்ளை மீ, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டெலீட் ஆகிடுச்சு, வேறு எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது? இந்த ஸ்டூடெண்ட் தான் வந்து நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும் இல்லையா, அதில் பாருங்கள். இல்லைனா வந்து மெயிலில் ஏதாச்சும் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அதுலேயுமே பாருங்கள். மெயிலில் வந்து ட்ராஷு ஜங்க்கு அதெல்லாம் எதனா சேவ் ஆகிருக்கா, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் ஏதாச்சும் எடுத்து வச்சுருக்கீங்களா, இல்லை வந்து அந்த அப்ளிகேஷன் பண்ணும்பொழுது அந்த ரெஜிஸ்டர் நம்பர் எங்கன்னா எழுதி வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து யூனிவர்சிட்டி தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். இல்லை வேறு யாருக்காவது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ரீட்ரை பண்ணி எடுக்கணும்னு தெரியும், ஐடியா இருக்குன்னா இந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து கைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஹரிப்பிரியா மேம் நான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண லாகின் பண்ணும்போது என்னால் பண்ண முடியல, எரர் லாஸ்ட் டேட் கம்ப்ளீட்னு வருது, இப்போ நான் என்ன பண்ணுறது? ஹரிப்பிரியா உங்களுக்கு வந்து மெயில் வந்திருக்கு இல்லையா, அந்த மெயிலில் வந்துட்டு என்னைக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. ஃப்ரைடேக்கு பார்த்தீங்கன்னா 15 தான் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சோயலுக்கு பார்த்தீங்கன்னா 14 இன்னையோட கொடுத்துருந்தாங்க. ஸோ வேறு ப்ரௌசர்லேயோ வேறு ஒரு மொபைல்லையோ இல்லை வேறு சிஸ்டம்லேயோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லாகின் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கவ்யா மேம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணிட்டேன் மேம், ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கு தெரியாமல் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிட்டேன், சப்மிட் கொடுத்துட்டேன் மேம், அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்கன்னா பயமாக இருக்குது, ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்கள். ஒவ்வொரு அப்ளிகேஷனும் அப்லோட் பண்ணும் பொழுது மறுபடியும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தாலுமே ஈவன் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. ஸோ காவியா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு மெயில் அனுப்புங்க. எந்த மெயில் ஐடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரொவிஷ்னலி வாஸ் செலக்டட்னு சொல்லிட்டு மெயில் வந்தது இல்லையா, அதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த மெயில் ஐடிக்கு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சென்ட் பண்ணுங்கள். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே உங்களுடைய நேமு, உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, பை மிஸ்டேக்காக வந்து இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட்டுக்கு பதிலாக இந்த டாக்குமெண்ட் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன், அது வந்து கீழே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன்றத அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. 70%க்கு அவங்க வந்து அதை பார்த்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிள் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? இதுதான் ஒரு ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரமணி கட் ஆஃப் மார்க் 80 BA LLB செகண்ட் கவுன்சிலிங் MBC கோட்டா கிடைக்குமா ஆர் மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்குமா? 80க்கு வந்துட்டு கவர்மெண்ட்டில் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் அது வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கலாம் உங்களுக்கு மேபி. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிரியா தர்ஷினி மேம் எனக்கு அப்லோட் பண்ண ஓப்பன் ஆகலை, வேறு ப்ரௌசரில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ப்ரௌசரோ அல்லது வேறு சிஸ்டமோ வேறு ஒரு மொபைலில் லாகின் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரியா கவிதா மேம் மெயில் வந்துட்டு பட் ரிஜிஸ்டர் நம்பர் டெலீட் ஆகிடுச்சு, ஆல்ரெடி ரிப்ளை கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ராஜ முகமது நோ ரீஓப்பன் யூனிவர்சிட்டி ஃபோன் கால் ரெஸ்பான்ஸ். அது என்ன கமெண்டில் டைப் பண்ணியிருக்கீங்க? ஃபோன் கால் இன்றைக்கி சாட்டர்டே வந்து மேபி வந்து ஒர்க்கிங் டேஸாக என்னன்னு தெரியல, நான் கால் பண்ணி பார்க்கல. உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணுன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா வெப்சைட்டில், அந்த டைமை பார்த்து கால் பண்ணுங்கள். இல்லைனா மண்டே தான் காண்டாக்ட் பண்ண முடியும் அவங்கள. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா யூசர் அக்கா எனக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இல்லை என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இல்லைன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற இடத்துல என்கிட்ட இந்த மாதிரி இல்லை, நான் தெரியாதனமாக வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் கொடுத்துட்டேன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ சப்மிட் பண்ணிவிடுங்க. உங்களை வந்து ஜென்ரலில் வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க.
காயத்ரி அக்கா 83 எம்பிசி நெக்ஸ்ட் ரவுண்டில் கிடைக்குமா? வாய்ப்புகள் இருக்குது காயத்ரி, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ராகுல், ரேஷி ராகுலா. மேம், ஐ அப்ளைடு வித் ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வித்தவுட் ஃபோட்டோ, இஸ் தேர் எனி ப்ராப்ளம்? அதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து சொல்லலை. ஸோ நீங்கள் ஓல்டு இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அட்மிஷன் போகிறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆன்லைனில் வந்து டிஜிட்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கான டைமை பாருங்கள். இல்லை ஒரு வீக்கில் வந்து வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பாலநாகினியா. சிஸ்டர், yet now the document page was not opening. It's shown application profile. Please help me with what to do. Provisionally selected, may I received, but tomorrow is the last date. Approved document. ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆகிருக்குலையே, அதில் மெயில் ஐடிக்கே வந்துட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எனக்கு வெப்பேஜ் ஓப்பன் ஆகலை, நான் வந்து சென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. ஈவன் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் மறுபடியும் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. வேறு ப்ரௌசர்லையோ இல்லை கம்ப்யூட்டர் சென்டர்லேயோ இல்லை வந்துட்டு மொபைல்லே வேறு ஃபயர்ஃபேக்ஸ் மோசிலாவில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிலையும் லாகின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டாங்க, சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா லோகேஷா, எல்எல்பி 71 கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? 71% வந்து ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது கவர்மெண்ட் கோட்டாவில். மதிசெல்வி, கம்யூனிட்டி ஓல்டு மாடல் தான் இருக்குது, லேட்டஸ்ட் அப்டேட் இல்லை. ஸோ நான் ஓல்டு கம்யூனிட்டி ஒரிஜினல் ஓகேவா? ஓல்டு கம்யூனிட்டியை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இப்போதைக்கு அட்மிஷன் போடுறதுக்குள்ளே முடிஞ்சதுன்னா டிஜிட்டலில் எடுத்துருங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அம்பிகா ராமசாமி. மேம், எனக்கு ஒரு டவுட் இருக்குது மேம். இப்போது ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் மாதிரி தான் கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட்டும் தனித்தனி டிபார்ட்மெண்ட்க்கா மெயில் மேம்? இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட்டா? அதாவது நீங்கள் இப்போ அஃபிலேட்டடில் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்ற பட்சத்தில் பிஏ எல்எல்பிக்கு வந்து ஒரே ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் தான். அதில் வந்து கேஸ்டெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது நீங்கள் ஆனர்ஸ் சோயலில் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா பிபிஏவுக்கும் பிஏவுக்கும் வந்து ஒரு ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து ஒரு ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கேஸ்ட் எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப், செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் மட்டும்தான் வந்துட்டு கேஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஹரிஷ் அக்கா, காலேஜ் ஓப்பனிங் டேட் சொல்லுங்கக்கா. அதை பற்றின அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரும்போது கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஆனந்தி, மெயில் வந்தது, காலேஜ் சீட் கன்ஃபார்ம் தானே மேம்? எஸ், கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபார்ம் தான். நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி, மெரிட் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்மாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்கும். தினேஷ்குமார், மேம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டேன், பட் சப்மிட் மெசேஜ் எதுவும் ஷோ ஆகலை, என்ன பண்ணுறது? எனக்கும் அதே பிரச்சனை தான். இதே தான் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறீங்க. என்கிட்ட வந்து லாகின் பண்ணி பார்க்குறதுக்கு எந்த ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் என்கிட்ட இல்லை, நான் லாகின் பண்ணி பார்க்கல. அதுக்கு வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க, சப்மிட் பண்ணிட்டீங்கன்றதுக்கு சக்ஸஸ் மெசேஜோ மெயிலோ எதுவுமே வராது உங்களுக்கு. அதில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்துட்டு சக்சீட் இல்லை டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படி எதனா ஷோ ஆகுதா பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையுமே பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அப்படி டவுட் இருக்குதுன்னா உங்களுக்கு மெயில் வந்தது இல்லையா, அதில் மெயில் ஐடி இருக்கும், அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை சென்ட் பண்ணிடுங்க. ராஜு, வாட் அபவுட் ஃபிசிக்கல் சேலஞ்சர் கோட்டா? உங்களுக்கு டைரெக்டாக வந்து மெயில் அனுப்புவாங்க. ரமேஷ், செகண்ட் கட் ஆஃப் வருமா மேம் ப்ளீஸ்? கண்டிப்பாக வரும் ரமேஷ். நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட்டில் வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது. சாக்கோபாய் அரவிந்தனா, சர்டிஃபிகேட் அப்லோட் ஆப்ஷன் வரல எனக்கு. நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் இருக்கீங்களா, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. யாருக்கெல்லாம் மெயில் வரல, நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் இருக்கீங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் மெயில் வரலன்ற பட்சத்தில் நான் லாகின் பண்ணுறதுக்கான உங்களுக்கு வந்து ஐடியா சொல்லியிருக்கேன். அதாவது டிஎன்டிஏஎல்யூ வெப்சைட்டுக்கு போங்க, அதில் லாகின் இருக்கும், லாகினில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து சோயலாக இருந்தால் சோயலில் கிளிக் பண்ணிக்கேன், அஃபிலேட்டடாக இருந்தால் அஃபிலேட்டடில் கிளிக் பண்ணி அதில் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் காமிச்சதுன்னா நீங்கள் தாராளமாக வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம்.
அப்படி நீங்கள் உங்களுக்கு அந்த ஸ்லாட்டே வந்து ஓப்பன் ஆகலை, ஆனால் நீங்கள் வந்து மெரிட் லிஸ்ட்டில் இருக்கீங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து யூனிவர்சிட்டிக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்சிட்டி அஃபிஷியல் மெயில் ஐடி நம்ம டிஎன்டிஏஎல் வெப்சைட்டில் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணிவிடுங்க அந்த டேட்டுக்குள்ளே. மற்றதை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தனா 89 பிசிக்கு கிடைக்கும், 89க்கு கிடைக்கும். முரளிதரன் மேம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் லிங்க் ஓப்பன் ஆகலை மேம், என்ன பண்ணுறது? முன்னாடி சொன்ன மாதிரி தான், லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா டிஎன்டிஏஎல் வெப்சைட்டுக்கு போய்ட்டு லாகின் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காமிச்சதுன்னா அப்லோட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா யூனிவர்சிட்டிக்கு வந்து டேரெக்டாக வந்து மெயிலில் சென்ட் பண்ணிடுங்க உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம். மற்றதை அவங்கக்கிட்ட மண்டே வந்து நீங்கள் பேசலாம். ஏன்னா இந்த சாட்டர்டே சண்டேன்றதால உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் வந்து அவங்க கேட்டு தெரிஞ்சிக்க முடியாதுன்றதாக நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா எழில்வாணி அப்ளிகேஷன் போட்டதும் மேம் கவுன்சிலிங் இன்னும் வரல மேம், ப்ளீஸ் மேம் 70 கிடைக்குமா மேம்? 70க்கு வந்து இப்போ கவர்மெண்ட்டில் கிடைக்காது, மேபி வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கலாம், அதையும் கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சுஜி மேம் என்னோட 10th மார்க் ஷீட் காணாமல் போயிடுச்சு, என்ன பண்ணுறது? நீங்கள் டிபிஐயில் வந்துட்டு காப்பி ஆஃப் 10th மார்க் ஷீட்டை அப்ளை பண்ணி வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பொன்ராஜ் பிசி 88 இருக்குது, ஒகேஷ்னல் குரூப்பு, செகண்ட் ரவுண்டில் கிடைக்குமா சொல்லுங்கள் மேடம். பொன்ராஜ் வந்து பாசிபிள் இருக்குது, ஆனால் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அக்ஷயா அக்கா நான் லாகின் பண்ணேன் ஆனால் எரர்னு வருது, ஏதாச்சும் ப்ராப்ளம் அக்கா? வேறு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுங்கள், வேறு சிஸ்டம்லேயோ இல்லை ப்ரௌசிங் சென்டர்லேயோ போயிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆதினி மேம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு என்ன பண்ண? ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு வந்து நீங்கள் அனெக்ஸர் ஃபார்மில் வந்து பர்டிகுலர் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் கிட்ட சைன் வாங்கி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. வர்ஷினி 92 எம்பிஎஸ் ஆனர்ஸ் பாசிபிளா ப்ளீஸ் ரிப்ளை. 92க்கு எஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. விஷ்ணு மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா மேம்? எஸ் கண்டிப்பாக டெஃபினட்டாக கிடைக்கும். மெரிட் லிஸ்ட் மட்டும் இல்லை, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்குமே வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா நித்யாவா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகலாம், ஆனால் செகண்ட் ரவுண்டில் கட் ஆஃப் செலக்ட் ஆகுங்களா? அதாவது நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்ட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சீட் அலோகேட் பண்ண உடனே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து சீட் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் கொண்டு போக மாட்டாங்க. ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிடி மணி ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே செலக்ட் ஆக்கிடுவாங்க. தேங்க்யூ. வேறு அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா காட் கேமிங் மேம் எனக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இல்லை, என்ன பண்ணுறது மேம்? நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இல்லை, ப்ளீஸ். ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இல்லைன்னா நீங்கள் அதை வந்து அப்லோட் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு எஸ் கொடுத்ததால் தான் அது ஷோ ஆகும். உங்ககிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு எதனா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு கமெண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோலேருந்து கண்டினியூ பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.